வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியான ரவா வடை தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். தண்ணி கொதித்து வந்துடுச்சு. 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். மிதமான தீயில் 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். ஒரு 3/4 பதத்துக்கு ரவை வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இது இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் இடித்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலை, 5-6 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா. குறைஞ்ச தீயிலேயே இதை நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ரவை நல்லா முழுமையாக வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சு விடணும். நல்லா பிசையலைன்னா அங்கங்கே ரவை மாதிரி தெரியும். நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு ஒரு எலுமிச்சை அளவுக்கு எடுத்து உருட்டி வடை மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டின பிறகு நடுவில் ஓட்டை போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். அளவான தீயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். வாணலியில் இருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி 4-5 போட்டு எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் இது வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு பிறகு இதை திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி 2-3 தரம் திருப்பி விடணும். அப்போ தான் நல்லா வேகும், அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது முழுமையாக வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் பிடிக்கும். 5 நிமிஷம் வெந்துருச்சு. நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.